வாசம் பிடித்து வயிற்றை நிரப்பியவள் என்ற இந்த கவிதை புத்தகத்தை அருமையாக வெளியிட்டு இருக்கக்கூடிய கவிஞர் இமயமதி அவர்களுக்கு எனது முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு விஷயத்தை எடுத்து படிக்கும் போதும் மேலோட்டமா அதை படிச்சு அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்றத நாமளே யோகிக்க கூடாதுன்றது முதல் அடிப்படையான விதி. அது என்னன்னா, டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. அட்டைப்படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு புத்தகத்தை வந்து நீங்க அளவிட முடியாது. உள்ள போய் கருத்துக்களை படிக்கும் போதுதான் அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி மாசம் பிடித்து வயிற்று நிரப்பியவள்னா வறுமையின் கதையை சொல்ல போகிறதோ அப்படின்னு நினைக்கலாம் பல பேர். ஆனா இது வறுமையின் கதையை பேசுவதற்கான நூலாக தெரியவில்லை. இதை படிக்கும் போது பெண்கள் இவ்வளவு சுதந்திரம் அடைந்த நாட்டிலும் தங்களுக்கான அடிப்படை உரிமைகளை இன்னும் பெறாமல் தான் இருக்கிறார்களோ என்ற அச்சத்தை இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதில் பல கவிதைகள்ல பெண்கள் படக்கூடிய பாடு, பெண்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய உணர்வுகளை கூட வெளிப்படுத்த முடியாத நிலைமை, பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைமை, பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகக்கூடிய நிலைமைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள்ல தன்னுடைய கவிதைகள்ல வெளிப்படுத்தி இருக்கிறாரு. கடல் போல் நிறைந்திருக்கும் பெண்ணின் கஷ்டங்களில் அவர்களின் சிறு கண்ணீர் துளிகளை மட்டும்தான் நான் இந்த கவிதையில் எழுதியுள்ளேன்னு அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. சோ இன்னும் வெளிப்படுத்த இயலாத கஷ்டங்கள் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருமே உணரக்கூடிய விஷயங்கள். அப்படி என்ன பெண்களுக்கு பெருசா இந்த நாட்டுல கஷ்டங்கள் இருக்குன்றதையும் ஒரு கவிதையிலையும் அவர் வந்து கொடுத்திருக்காரு. எப்படி இந்த புத்தகத்தில் இருக்கிற மொழி ஒரு கருவியோ, கவிஞனுக்கு மொழி எப்படி கருவியோ, கவிஞனே இயற்கைக்கு ஒரு கருவி. இயற்கை தன்னை வெளிப்படுத்திக்கணும்னு நினைக்கும் போது கவிஞன் மூலமா வெளிப்படுத்தும். கவிஞன் என்பவன் யார்? சிம்பிளா இயற்கை கிட்ட தன்னை ஒப்படைச்சவன் கவிஞன். அவ்வளவுதான். எல்லாத்துலயும் முழுமையா மறந்துட்டு பாரதியார் எல்லாமே மாயைன்னு சொன்னாரு பாரதியார். ஆழ்ந்து உட்காந்து தன்னை வந்து இயற்கை கிட்ட முழுசா ஒப்படைக்கிறவனால மட்டும்தான் பாக்கறது அத்தனையும் பொய்டான்னு சொல்ல முடியும். பாக்கறது அத்தனையும் பொய்யா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பொய்யா, அப்ப நீங்க என்னை பார்த்து நிக்கிறீங்க அது பொய்யா, நிச்சயமா பொய். அப்ப நம்ம கண்களால் இந்த உலகத்தை பார்க்கல, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய கற்பனையால தான் இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த உலகமே பொய்ன்னு சொல்லும். நீங்க யாருமே உருவத்தை பார்க்கல, நிதர்சனமான உண்மையை பார்க்கல. உங்க மனசுக்குள்ள எதை நிரப்பி வச்சிருக்கீங்களோ அதை வச்சுட்டு தான் பாக்குறீங்க. ஒருவேளை நீங்க அன்பை நிறைச்சு வச்சிருந்தீங்கன்னா பாக்குற எல்லாமே அன்பா தெரியும். ஆணவத்தை நிறைச்சு வச்சிருந்தீங்கன்னா பாக்குற எல்லாமே ஆணவமா தெரியும். வேற எதையோ நிறைச்சு கோபம், பொறாமையை நிறைச்சு வச்சிருந்தீங்கன்னா பாக்குற எல்லாமே கோபமாவும் பொறாமையாவும் தெரியும். சோ எண்ணங்களின் வழியாக தான் பாக்குறீங்களே தவிர கண்களின் வழியாக இந்த உலகத்தை பார்ப்பவர்கள் மிக மிக குறைவு. உண்மையில் கண்களின் வழியாக பார்ப்பவர்கள் ஞானிகள், கவிஞர்கள், இயற்கையை முழுசா நேசிக்கிறவங்க தான் உண்மையாவே இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களாலதான் உண்மை பொருளை ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற விஷயத்த சொல்லி அந்த வகையில இவர் எதனால் நிறைந்திருக்கிறாரோ அதன் வழியாக இந்த உலகத்தை பார்த்து அவருடைய கருத்துக்களை இதுல வந்து பதிய வச்சிருக்காரு. சோ இவர் பார்த்த விஷயங்கள்ல பல இடங்கள்ல பெண்களின் கஷ்டத்தையே முழுக்க 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 பார்த்திருக்கிறாரு. அதனாலதான் வாசம் பிடித்து வயிற்றை நிரப்பியவள் ஒரு பெண்ணின் கஷ்டத்தையும் பெண்ணின் சுதந்திரத்தையும் பற்றி இந்த நூலில் ஏற்றி இருக்கிறார் அப்படின்றத இந்த தலைப்பு எனக்கு உணர்த்துவதாக நான் கூறி இப்ப அவருடைய கவிதைகளுக்குள்ள சில கவிதைகளை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அறிவியல் ஆய்வகத்தில் பூக்களை ஆய்வு செய்ய வேண்டிய வயதில் பூக்களை பறித்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறாள் இந்த பார்வை. அதாவது பாவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை எழுதியிருக்காரு. அழகா வெளிப்படுத்திருக்காரு. எத்தனை பெண் குழந்தைகள் இன்னைக்கு படிப்பை தொடர முடியாத நிலைமையில இருக்கிறாங்க, படிப்பு பக்கமே போக முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. எத்தனை பேர் வந்து கடையில வேலை செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது பெண் குழந்தை படிச்சு என்ன ஆக போகுதுன்ற கேள்வியா இருக்கலாம். இந்த மாதிரி 1008 விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அதை இவர் கவிதை வரிகள்ல அழகா படம் பிடிச்சிருக்காரு. அறிவியல் ஆய்வகத்தில் பூக்களை ஆய்வு செய்ய வேண்டியவள் பூ விற்று கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவருடைய பார்வை எவ்வளவு தெளிவா அவர் ஆசிரியர் என்னதுனால அவரால் புரிஞ்சிக்க முடியுது படிப்பினுடைய அருமை என்ன, படிச்சா என்னவா ஆகலாம், படிப்பு எதெல்லாம் சொல்லி தரும், எந்த உயரத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லிட்டு. ஆனால் படிப்பை தொடர முடியாத பெண்களை பற்றியும் பெண் குழந்தைகளை பற்றியும் இந்த கவிதையில அழகா அவர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொரு கவிதை. பெண்ணே, இப்பூ உலகில் இன்னொரு முறை பிறந்தால் பூக்களாய் பிறந்திடு, வாசம் தரலாம். பறவையாய் பறந்திடு, வானுயர பறக்கலாம். நிலவாய் பிறந்து வெளிச்சம் தரலாம். ஆனால் மீண்டும் பெண்ணாய் மட்டும் பிறந்து விடாது. அப்ப பெண்ணாய் பிறக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அவ்வளவு ஒரு கஷ்டத்தை பெண்கள் இந்த நாட்டிலையும் இந்த சமுதாயத்திலையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அவருடைய பார்வையை ஆழமா இந்த கவிதையில பதிவு வச்சிருக்காரு. உண்மையிலேயே பெண்களே இன்னைக்கு இந்த சமுதாயத்துல நடந்துட்டு இருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு +2 பொண்ணு கொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்க. அதுவும் பாலியல் கொடுமையினால கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குது. வளர்ந்த ஒரு சமுதாயத்திலையும் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குது. இதே எங்கேயாவது நாம ஆண்கள் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள், இந்த செய்தி எங்கேயாவது எப்பயாவது வருதா? எப்பயாவது வரலாம். அது நம்மளுக்கு எட்ட கூட எட்டாது. ஆண்கள் எங்கேயாவது கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். சரி, நீங்க பெண்கள் ஜாலியா இருக்கிறாங்க, சுத்துறாங்க, அங்க போறாங்க, இங்க வராங்க, 1000 சொல்லலாம். பெண்கள் கொலை செய்யப்பட்டார்கள்னு நியூஸ் பேப்பர்ல பக்கத்துக்கு பக்கம் வருது. ஆண்கள் இதற்காக கொலை செய்யப்பட்டார்கள், பாலியலுக்காக கொலை செய்யப்பட்டார்கள் எங்கேயாவது வருதா? ஆண்கள் ஆணவ கொலை செஞ்சாங்க, இல்ல பணத்துக்காக கொலை செஞ்சாங்கன்னு வருது. ஆனா சுகத்திற்காக கொலை செய்யப்பட்டார்கள் எங்கன்னா வருதா? அது இந்த பெண்களுக்கு இங்க நடந்துட்டு இருக்குல்ல. அப்ப பெண்களை என்னவா பாக்குறோம்? இங்க ஆசைக்காக மட்டும்தான் பாக்குறோம். அவங்களுக்கு உரிய மரியாதை இருக்கா? அவங்களுக்கு சமமான ஒரு சூழ்நிலை இருக்கா? எல்லாத்தையும் இந்த கவிதையில அழகா சொல்லியிருக்காரு. நீ பெண்ணா மட்டும் திரும்பி பிறந்துராது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவர் பெண்களின் கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த கவிதை. வானத்தில் விண்மீன் கூட்டத்தை விசாலமாக்க தெரியாத இறைவன் இவரை விண்மீனாக கூட்டி சென்று விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் இவருடைய ஆசிரியருடைய இறப்பை பத்தி பேச. ஒரு பேராசிரியர் தன்னுடைய ஆசிரியர்
தமிழினுடைய மறைவை இவர் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. சோ அந்த அளவுக்கு அவர் மேல மதிப்பு வச்சிருக்காரு. அந்த வகையில அவருடைய பேராசிரியர் இவருக்கு அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்காரு. இவருக்கு அவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்காரு. அவரை இறைவன் வந்து கூட்டிட்டு போய் விண்மீன் ஆக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னுடைய பேராசிரியருக்கு மதிப்பு கொடுத்து இந்த கவிதையை வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான கவிதையா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா, நான் கருவில் சுமந்த கண்மணியின் கற்பை கலைத்து விட்டார்கள் கயவர்கள். நான் என்ன சொன்னதுதான். நான் கருவில் சுமந்த கண்மணியின் கற்பை கலைத்து விட்டார்கள் கயவர்கள். சுதந்திர இந்தியாவில் சுருங்கி விட்டது ஒரு தாய்மையின் கனவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை எழுதியிருக்காரு. ஒரு தாயா இருந்து பார்த்தா நிச்சயமா தெரியும். ஒரு பெண் குழந்தைய வெளியே அமிச்சிட்டு அவங்க உருப்படியா வீடு வந்து சேர்ற வரைக்கும் ஒருவேளை நைட்டு ஒரு 6 மணிக்கு வர வேண்டிய பொண்ணு 7 மணி ஆயிடுச்சுனாக்கா, போன் கூட இல்லனாக்கா, எங்க இருக்கிறாங்க ஏது இருக்கிறாங்கன்னு தெரியாம வீட்டை விட்டு வெளியே போய் பதறிட்டு தேடிக்கிட்டு இருக்கிற நிலைமை தான் இந்த நாட்டுல இன்னமும் இருக்குன்றது அந்த கவிதை பதிவு செஞ்சிருக்கு. 6 மணி ஆகி 6:05 ஆயிடுச்சுன்னா, ஐயோ பொண்ணு ஒண்ணு வீட்டுக்கு வரலையே, என்னாச்சு ஏதாச்சு ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு பதற சூழ்நிலையில தானே இருக்கும். இன்னமும் நம் நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது என்பதை நாம பயந்துகிட்டு தான் இருக்கிறோம் இந்த கவிதை பதிவு செய்கிறது. அப்ப அடுத்த கவிதை, பட்டுப்போன செடியின் அருமை விதைத்தவனுக்கு தான் தெரியும். உடைந்த சிலையின் அருமை சிற்பிக்குத்தான் தெரியும். அழிந்த ஓவியத்தின் அருமை ஓவியனுக்கு தான் தெரியும். உதாசீனப்படுத்திய கவிதையின் அருமை ஒரு கவிஞனுக்கு தான் தெரியும். ஆசை ஆசையா ஒரு கவிதையை எழுதின்னு போயிட்டு இவர் யார்கிட்டயோ கொடுக்க போக அந்த கவிதையை வாங்கி படிச்சவங்க இதெல்லாம் ஒரு கவிதையா அப்படின்னு சொன்னாக்கா, உதாசீனப்படுத்திய கவிதையின் வழி வந்து இவருக்கு தெரியும். ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, நான் அனுபவிச்சிருக்கேன். 10வதுல இருந்து ஆசை ஆசையா எது இதெல்லாம் கவிதைன்னு நினைச்சு எழுதி நின்றோம், அதெல்லாம் கவிதையே இல்லைன்னு ஒரு தமிழையா வந்து சொல்லும் போது எப்படி இருக்கும்? உதாசீனப்படுத்திய கவிதையின் வலியை ஒரு கவிஞன் அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி இவருடைய கவிதை கவிதையா இல்லைன்னு யாராவது சொல்லியிருந்தாலோ அல்லது காயப்படுத்தி இருந்தாலோ அந்த வலியை இவர் உணர்ந்து அதையும் ஒரு கவிதையா எழுதியிருக்காரு. பட்டு போன செடியின் அருமை விதைத்தவனுக்கு தான் தெரியும். அந்த கவிதை எழுதுறது கூட சாதாரண விஷயம் இல்ல. அவர் அதுக்காக உழைப்பு போட்டிருக்காரு. அந்த உழைப்பின் வீணாயிடுச்சு அப்படின்ற வலியை உணர்ந்து அதை ஒரு கவிதையா எழுதியிருக்காரு. அடுத்தது, ஏமாற்றம் நிறைந்த வாழ்வில் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள், தேடல் நிறைந்த வாழ்வில் தேவைகளை குறைத்துக்கொள், வலிகள் நிறைந்த வாழ்வில் உறவுகளை குறைத்துக்கொள். பாருங்க, உறவுகளால எவ்வளவு ஏமாற்றப்பட்டு இருந்தால் அல்லது உறவுகளால எத்தனை சோகத்தை அனுபவித்திருந்தால் இவர் இந்த விஷயத்தை பதிவு செஞ்சிருப்பார். அதாவது வலிகள் நிறைந்த வாழ்வில் உறவுகளை குறைச்சிக்கோ. உறவுகள் அதிகமா இருக்கிறதுனாலதான் உண்மையிலேயே வலியே ஏற்படுதுன்னு இவர் சொல்றாரு. உங்களுக்கு ஏற்படுற எல்லா கஷ்டமும் எதிர்பார்ப்பின் விளைவுகள் தான் முதல்ல சொல்லிடுறாரு. ஏமாற்றங்கள் எதனால் ஏற்படுகிறது என்றால் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள், ஏமாற்றம் ஏற்படாது அப்படின்னு இந்த கவிதையில் அழகா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். கடைசியா ஒரே ஒரு கவிதையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். தேய்பிரையில் இருக்கும் நிலவுக்கு கூட வளர்பிறை உண்டு, இவள் வாழ்வில் வளர்பிறை எப்பொழுது. இங்க பெண்களுக்கு நிலவு கூட தேஞ்சு போனாக்கா திருப்பி வளர்பிறை வருது. இங்க பெண்களுக்கு வளர்பிறைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி என்பது ஏற்படுவது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இவர் தன்னுடைய கவிதைகள்ல பதிவு செஞ்சிருக்காரு. கடைசியா அந்த கற்பனை கவிதை ஒண்ணு, இவள் நெற்றியோ பிறை நிலவு, கண்களோ காந்தத்தின் மையப்புள்ளி, பற்களோ ஒன்று சேர்த்த நட்சத்திரங்களின் அணிவகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழகா கவிதை எழுதியிருக்காரு. சொல்ல வந்த கருத்து என்னன்னா, அவங்களுடைய கண்கள் வந்து அவ்வளவு ஈர்ப்பு தன்மை உடையதுன்னு அவர் சொல்ல வந்திருக்காரு. கற்பனைகள்லையும் அந்த ஒரு வார்த்தை கோர்வையிலும் கூட இவர் வந்து சிறப்பாக இருக்கிறார் என்பது இந்த கவிதை நம்மளுக்கு உணர்த்தது. ஒட்டுமொத்தமா இதுல 26 கவிதை தான் இருக்குது. அதனால சீக்கிரமா முடிக்க வேண்டிய நிலைமை. வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் நிறைய எழுதியிருந்தாக்கா நிறைய சொல்லலாம். மிக சிறப்பான புத்தகமா வந்திருக்கு. நிறைய வழிகளை பேசக்கூடிய கவிதைகளாக வந்திருக்கு. சமுதாயத்தின் மீது இவர் கொண்டுள்ள காதலை பற்றி பேசக்கூடிய கவிதைகளாகவும் வந்திருக்கு. மிக சிறப்பான விஷயங்கள். அதற்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இதை படிக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன், இவருடைய உயரம் இந்த புத்தகத்தில் இருப்பதை விட உயர்வானது. ஆனால் அவர் பொறுமை இல்லாத தனத்தினால்தான் இப்பொழுது மிகவும் விரைவாக வந்திருக்கிறது என்பதை கூறி, இனி வரும் காலங்கள்ல இன்னும் பொறுமையா இன்னும் நிறைய நிறைவா இந்த புத்தகங்களை வெளியிடுங்க. உங்களுடைய புத்தகங்கள் தமிழ் உலகத்துல மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சு நீங்க ஒரு தமிழ் உலகத்துல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நபராக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுன்னு கூறி, இந்த நிகழ்வில் என்னை அழைத்து பெருமைப்படுத்திய இந்த முத்தமிழ் இலக்கிய மன்றத்திற்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி.